السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر وأراد شكورا صدق الله العظيم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமா. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானார். வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானார். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு இபாதத்தை பற்றி அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்லுவான். தொழுங்கள் என்று இருக்கிறது, ஜகாத்து கொடுங்கள் என்று இருக்கிறது, ஹஜ்ஜை பற்றி நோன்பை பற்றி எல்லா சட்டங்களும் குர்ஆனிலே உண்டு. ஆனால் அல்லாஹ் திக்ரை பற்றி சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், திக்ரை அதிகப்படுத்துங்கள். எந்த இபாதத்தையும் குர்ஆனிலே அதிகமாக தொழுங்கள் என்று வரவில்லை, அதிகமாக ஜகாத்து கொடுங்கள் என்று வரவில்லை, அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அல்லாஹ் திக்ரை பற்றி சொல்லும் பொழுது எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். உலகத்தினுடைய நிலை மாறுகிறது, இரவு பகலாகிறது, பகல் இரவாக மாறுகிறது, மாதம் மாறுகிறது, நாள் மாறுகிறது, வாரம் மாறுகிறது, வருடம் மாறுகிறது. ஒவ்வொரு வருடமும் புதிதாக பிறக்கிறது. பிறக்கும் பொழுது கடந்த வருடத்தை கடந்து இந்த புது வருடத்திலே நுழைகிறோம் என்று சொன்னால் இந்த நிலைகள் மாறுவது இருக்கிறதே, இது ஒரு கொண்டாட்டத்திற்கான விஷயம் அல்ல. இதிலே நம்முடைய அமல்கள் நிறைவாகவும் சரியாகவும் முறையாகவும் எதிர்காலத்திலே அது ஒழுங்காகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக கடந்த காலத்தில் நடந்த குறைகள் குற்றங்கள் பாவங்கள் அதிலிருந்து மீண்டு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு நன்றி செய்பவர்களாக நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வஹுவல்லதீ ஜஅலல் லைல வன்-நஹார கில்ஃபத்தன் லிமன் அராத அன் யذكر வஅராத ஷுகூரா. அல்லாஹ் எத்தகையோன் என்றால் அல்லாஹ் தான் இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்கிறான். இரவுக்கு பிறகு பகல் வருகிறது, பகலுக்கு பிறகு இரவு வருகிறது. இது மாறி மாறி நடைபெறுகிறது என்று சொன்னால் இதிலே யார் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய இந்த வல்லமையை கொண்டு யார் உபதேசம் பெற நாடுகிறார்களோ அவர்களுக்காக, அல்லது யார் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய நாடுகிறார்கள். லிமன் அராத அன் யذكر அவ் அராத ஷுக்கூரா, அல்லாஹ்வுக்கு நலவை நாட வேண்டும், ஷுக்ர் செய்ய வேண்டும், அதே போன்று அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், உபதேசம் பெற வேண்டும், கடந்த காலத்திலிருந்து படிப்பினை பெற வேண்டும். இதுதான் கால வேறுபாடுகளுக்கான நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். காலையிலே விழிக்கிறோம், இரவிலே தூங்குகிறோம், சூரியன் உதயமாகிறது, மறைகிறது, மக்ரிபினுடைய அதான் சொல்லப்பட்டு விட்டால் அதானுடைய துஆவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு துஆவையும் சொல்லி தருவார்கள். அல்லாஹும்ம ஹாதா இக்பாரு லைலிக வ இத்பாரு நஹாரிக வ அஸ்பாத்து துஆதிக ஃபக்ஃபிர் லனா. யா அல்லாஹ், இது இரவு முன்னோக்கக்கூடிய நேரம், பகல் பின்னோக்கி செல்லக்கூடிய நேரம், இது உன்னுடைய அழைப்பாளர்கள் அதான் சொல்லக்கூடியவர்களுடைய சத்தத்தின் நேரம். எனவே நீ எங்களை மன்னித்தருள்வாயாக என்று துஆ செய்வார்கள். பகல் முடிகிறது, இரவு ஆரம்பமாகிறது என்று சொன்னால் அந்த சமயத்திலும் அந்த அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லி யா அல்லாஹ் எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தருள்வாயாக,
என்று துவா செய்ய சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்றுதான் ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்கும் பொழுது நீங்கள் பிறையை பார்த்து துவா செய்யுங்கள். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் வத்தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் என்று துவா செய்ய சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பாதுகாப்பானதாக, நிம்மதியானதாக, எல்லா விதமான கைதுகளையும் தரக்கூடியதாக ஆக்கி அருள்வானாக. இந்த சந்திரன் எங்களுடைய கடவுள் அல்ல, ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான் என்று மாத வேறுபாட்டை கூட அல்லாஹ்வோடு இணைத்து பேச சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே காலங்கள் மாறி மாறி செல்கிறது, நிலைமைகள் வேறுபட்டு கொண்டு செல்கிறது. ஒவ்வொரு நாளும் உதயமாகிறது, அது அடுத்த நாளை நோக்கி செல்கிறோம். ஒரு வாரம் முடிகிறது, அடுத்த வாரத்தை நோக்கி செல்கிறோம். ஒரு மாதம் முடிகிறது, அடுத்த மாதத்தை நோக்கி செல்கிறோம். ஒரு வருடம் நிறைவு பெறுகிறது, அடுத்த வருடத்தை நோக்கி செல்கிறோம் என்று சொன்னால் அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவில் கழிய வேண்டும். அப்படி கழிகிறதா இல்லையா என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால திக்ருடைய விஷயத்திலே நீங்கள் அதிகமாக திக்ரு செய்யுங்கள். குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லுவார். வஸாக்கிரீன் அல்லாஹ கஸீரன் வஸாக்கிராத்தி வஸாயிமீன வஸாயிமாத்தி என்று சொல்லுவான். நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களை பற்றி பெண்களை பற்றி சொல்லுவான். திக்ர் என்று வரும் பொழுது அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்கள். ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து விட்டதா? வஇதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ் வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் பறந்து விரிந்து செல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எழுதி வைத்த ரிஸ்கை தேடிக் கொள்ளுங்கள். அதே சமயத்திலே வذ்குருல்லாஹ கஸீரன், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். வியாபாரத்திலேயும் திக்ர் செய்யுங்கள். வியாபாரத்தில் என்ன திக்ர் செய்வது? வியாபாரம் ஹலாலா ஹராமா, எனக்கு வரக்கூடிய பொருளாதாரம் முறையாக வருகிறதா இல்லையா, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, கடைவீதியில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஏன் அல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்லுவான், இதா லக்கியா அய்யுஹல் லதீன ஆமனு இதா லக்கியத்தும் ஃபிஅத்தன் ஃபஸ்புது வذ்குருல்லாஹ கஸீரா. நீங்கள் யுத்த களத்திலே எதிரிகளை சந்தித்தால் ஸ்திரமாக ஸ்ட்ராங்காக நில்லுங்கள். வذ்குருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். யுத்த களத்திலேயும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். எல்லா நிலையிலும் என்னுடைய வீரம், என்னுடைய பெருமை, என்னுடைய குலம், என்னுடைய கோத்திரம், என்னுடைய ஆயுதம் இல்லை, இது அல்லாஹ் கொடுத்த ஆயுதம், இது அல்லாஹ் கொடுத்த வலிமை. அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். எல்லா இடங்களிலும் நின்று அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாத தொழுகை இல்லை, அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாத நோன்பு இல்லை, அல்லாஹ்வுடைய திக்ருடன் இணையாத ஜக்காத்தாக ஆகாது, அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் ஹஜ்ஜாக ஆகாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வதஸவ்வது, ஹஜ்ஜுக்கு சென்றால் மக்களிடத்திலே யாசகம் கேட்காதீர்கள், நீங்கள் தேவையான கட்டுச்சாதங்களை, அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைரல் ஸாத் அத்தக்வா, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கட்டுச்சாதத்தில் ஆகச் சிறந்தது இறையச்சம், தக்வா என்னும் இறையச்சம். தக்வா சேராமல் ஹஜ்ஜு சரியாகாது. அதே போன்றுதான் ஜக்காத்தை, நோன்பை, எந்த நோன்பிலே தேவையில்லாத பேச்சுக்கள் வருகிறதோ, தேவையில்லாத புறம் பேச்சுக்கள் வருகிறதோ, அதிலே பசியை தவிர வேறொன்றும் கிடையாது என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே எந்த இபாதத்தாக இருந்தாலும் அது திக்ரை கொண்டுதான் நிறைவு பெறும், திக்ர் இல்லாமல் நிறைவு பெறாது. இது இபாதத்துகளில் மட்டுமல்ல, நம்முடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் திக்ர். எல்லா நிலைகளிலும் பைத்துல் கலாவுக்கு சென்றால் உள்ளே போகும் பொழுது ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள், வெளியே வரும்போது ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள். வுது செய்கிறீர்களா, வுது செய்து முடித்து விட்டு நீங்கள் துவா செய்ய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், அது ஓதக்கூடிய துவாக்கள். அதே போன்று பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறீர்களா, ஸலவாத்து சொல்லுங்கள், துவா செய்யுங்கள். பள்ளிவாசலுக்குள்ளே ஓத வேண்டிய ஸிக்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக். பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்கிறீர்களா, பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்லும் பொழுதும் துவா செய்யுங்கள். நபியின் மீது ஸலவாத்து ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மத்திக என்று துவா செய்யுங்கள். ஒவ்வொரு நிலையிலும் மனிதனுடைய நிலை மாறும் பொழுதெல்லாம் திக்ர் செய்யுங்கள். எங்கெல்லாம் மாறி செல்கிறீர்களோ, வீட்டுக்குள்ளே நுழைகிறீர்களா, சலாம் சொல்லிக் கொண்டு நுழையுங்கள். வீட்டிலிருந்து வெளியேறுகிறீர்களா, வெளியேறும் போது ஓதக்கூடிய திக்ரோடு துவாவோடு வெளியேறுங்கள்.
கடைவீதிக்கு செல்கிறீர்களா? கடைவீதியிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ரை சொல்லிக் கொடுத்தார்கள். எங்கெல்லாம் செல்வீர்களோ, என்னவெல்லாம் செய்வீர்களோ, சாப்பிடுகிறீர்களா, சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பியுங்கள். சாப்பிட்டு முடித்து விட்டீர்களா, அதற்கு பிறகு நீங்கள் அதற்கான துவாவை ஓதுங்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா. ஏதோ ஜமாத்திலே செல்பவர்கள் சின்ன சின்ன துவாக்களை பாடமாக்கி வைத்திருப்பார்கள். ஆனால் மற்ற சமயங்களிலே அதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. அந்த சின்ன சின்ன துவாக்களை மனப்பாடம் செய்து அந்தந்த நேரத்தில் நாம் அந்தந்த துவாக்களை ஓதிவிட்டாலே சொல்லுவார்கள் பெரியவர்கள், அல்லாஹ் சொல்லி இருக்கிற அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்ற பட்டியலில் நாம் சேர்ந்துருவோம். சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது, சாப்பிட முடித்த பிறகு, சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்ல ஞாபகம் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் இடையிலே பிஸ்மில்லாஹி அவ்வளவு இவ்வளவு சுன்னத்துகள் இருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மணமகன் திருமணம் முடித்த பிறகு மனைவியோடு உறவு கொள்ளும் போது கூட என்ன துவாவை ஓத வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அந்த நேரம் கூட அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தவிர்ந்திருக்க முடியாது. எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருக்க வேண்டிய நிலை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உபதேசத்தையும் நல்ல வழிகாட்டலையும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். எல்லா நேரத்திலும் துவா செய்யுங்கள் என்று. தூங்கும் பொழுது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, ஒரு வரி அரை வரியான துவா ஞாபகம் இருக்கிறதா? தூங்கி முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். எத்தனை துவாக்களை நாம் யாரிடமாவது தெரிந்தவர்களிடத்தில் எழுதி கேட்டு மனப்பாடம் பண்ணியிருப்போம். மனப்பாடம் பண்ண முடியவில்லை என்று சொன்னால் எழுதி வைத்து பார்த்து விட்டாவது ஓதி இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நாளைக்கு பார்த்து ஓதினால் 11வது நாள் மனப்பாடம் ஆகிவிடும். சின்ன சின்ன துவாக்கள் இல்லை என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட துவாக்களை ஓதி இருக்கிறார்கள். தூங்க செல்லும் பொழுது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா என்று சொல்வது பெரும்பாலானவருக்கு பழக்கத்திலே உண்டு. அல்லாஹ்வுடைய கிருபையிலே அந்த துவாவை ஓதிவிட்டு படுத்து விட்டாலே, மொபைல ஒரு பக்கம் வச்சுட்டு ஒண்ணுமே சொல்லாம அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா சொல்றது கூட நேரம் இல்லாம போயிடக்கூடாது. ஒரு அரை வரியாவது சொல்வதற்கு பாக்கியம் கிடைத்தால் உண்மையிலேயே நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விடவும் நீண்ட துவாக்களை ஓதினார்கள். யார் நபியின் வாரிசுகளாக இருக்கிறார்களோ, யார் குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது எல்லா சுன்னத்துகளிலும். அதே போன்று பொதுமக்கள் சின்ன சின்ன துவாக்களை ஓதுகிறார்கள் என்றால் நாமும் அதுபோன்று சின்னதை ஓதிக்கொள்வதல்ல. நாம் பெரிய துவாவை ஓதும் பொழுதுதான் மற்றவர்கள் சின்ன துவாக்களையாக ஓதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் தூங்கும் பொழுது அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வவஜ்ஜஹது வஜ்ஹி இலைக்க வஃபவ்வல்து அம்ரி இலைக்க வஅல்ஜஅது ظهري இலைக்க ரக்பதன் வரஹபதன் இலைக்க லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக்க ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வபிநபியிக அல்லதி அர்ஸல்த அல்லாஹும்ம பிஸ்மிக ரப்பி வலஅது ஜம்பி ஃபக்ஃபிர் லி வஇன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வஇன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபظஹா பிமா தஹ்ஃபظு இபாதத்த ஸாலிஹீன். இவ்வளோ நீண்ட துவா, இவ்வளோ பெரிய துவா ஓதுனா பிடிச்சிருன்னு சொல்றீங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் பொழுது ஓதுவாங்க. தூங்கும் பொழுது இதை ஓதிட்டு அதோட அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா ரப்பினி அஸாபக யௌம தபஅஸு இபாதக. இந்த துவாக்கள் நீண்ட துவாக்கள், அர்த்த புஷ்டியுள்ள துவாக்கள். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க, யா அல்லாஹ் என்னை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன். இரவு தூங்கும் பொழுது ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும், ஏராளமான கவலைகள் இருக்கும். பகல் ஃபுல்ல பிரச்சனை, வியாபாரத்திலே பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, லாப நஷ்டத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, மனைவி மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியிலான பிரச்சனை, ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் மத்தியிலான பிரச்சனை, 1000 பிரச்சனைகளை கொண்டு போய் படுக்கையிலே போய் படுத்தால் தூக்கம் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க, யா அல்லாஹ் என்னை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன். எப்படிப்பட்ட துவா பாருங்க, எவ்வளவு நிம்மதியை தருவான் அந்த துவாயை ஓதிவிட்டு படித்தார். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வவஜ்ஜஹது வஜ்ஹி இலைக்க, என்னுடைய முகத்தால் உன்னை நான் முன்னோக்குகிறேன், துன்யாவை விட்டுவிட்டேன். வஃபவ்வல்து அம்ரி இலைக்க, என்னுடைய எல்லா காரியத்தையும் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், என்னையும் ஒப்படைக்கிறேன். வஃபவ்வல்து அம்ரி இலைக்க, என்னுடைய எல்லா காரியத்தையும் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், நீயே பார்த்துக்கொள், அதை சிறப்பாக்கி கொடு. எனக்கு அதிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், நீயே லேசாக்கி கொடுக்க வேண்டும். வஃபவ்வல்து அம்ரி இலைக்க வஅல்ஜஅது ظهري இலைக்க, என்னுடைய முதுகை உன் பக்கம் நான் சாய்க்கிறேன். நான் படுக்கிறேன் என்றால் அது பஞ்சு மெத்தையாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய முகம் கூட உன்னை நோக்கித்தான் இருக்கும். வஅல்ஜஅது ظهري இலைக்க ரக்பதன் வரஹபதன் இலைக்க, உன்னையே அஞ்சுகிறேன், உன்னிடமே ஆதரவும் வைக்கிறேன்.
லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக். ரப்பே, எந்த ஒதுங்குமிடமும் எனக்கு பாதுகாப்பிடம் எதுவும் கிடையாது உன் பக்கமே தவிர. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன்பக்கம் தான் ஒதுங்கியாக வேண்டும். லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக். ஆமன்து பிகிதாபிக்கல் லதி அன்ஸல்த. யா அல்லாஹ், நபி நீ இறக்கி வைத்த வேதத்தை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன். தூங்கும் போது படுக்கும் போது நம்முடைய ஈமானையும் சரி செய்து கொள்ள வேண்டும். பகலில் என்னென்னவோ பேசி இருப்போம், என்னென்ன வார்த்தைகளோ வாயிலிருந்து வந்திருக்கும். பல சமயங்களில் ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் வார்த்தை கூட வந்திருக்கலாம். ஆமன்து பிகிதாபிக்கல் லதி அன்ஸல்த. நான் நீ இறக்கி வைத்த வேதத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன். இப்படி சின்ன சின்ன விஷயத்தையும் துவாவிலே சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி அல்லாஹ்விடத்தில் துவா செய்து விட்டு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நெடிய துவாக்களை செய்துவிட்டு எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு, யா அல்லாஹ் இன் அம்சத்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா. ஒரு கால் இந்த தூக்கத்திலே என்னுடைய ரூஹ் பிரிந்து விட்டால் நீ அதற்கு ரஹ்மத் செய். வைன் அர்சல்தஹா ஃபஹ்ஃபத்ஹா. என்னை காலையிலே விழிக்க செய்தால் அதை நீ பாதுகாத்துக்கொள். நல்லோர்களை நீ எப்படி பாதுகாப்பாயோ அதே போன்று என்னையும் பாதுகாத்துக்கொள். எப்படிப்பட்ட துவா! எல்லா விஷயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். இரவு படுக்கும் பொழுது இவ்வளவு நீண்ட நெடிய துவாவை எப்படி ஓதுவதல்ல, எழுதி வைத்து 15 நாள் ஒரு மாசத்துக்கு பார்த்து ஓதித்தோம் சொன்னா ஒவ்வொரு நாளும் மனப்பாடமாக இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஞாபகத்திற்கு வரும். இன்னைக்கு அதுக்கு எங்கே ஞாபகம் இருக்கும்? எல்லா நேரத்திலையும் இன்னைக்கு மொபைல், படுக்கும் போதும் மொபைல். அல்லாஹ் தஆலா குர்ஆனில சொல்லுவான், அல்லதீன யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அவர்கள் நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் நின்ற நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், உட்கார்ந்த நிலையிலையும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். ஆனால் இன்னைக்கு அப்படியே நேர் மாற்றம். நின்ற நிலையிலும் சரி, உட்கார்ந்த நிலையிலும் சரி, படுத்த நிலையிலும் சரி, படுக்கும் போதும் மொபைல் தான் கையில் இருக்கும். படுக்கும் போது நம்ம தலைக்கீழ இருக்கும், மேல மொபைல் இருக்கும். அந்த மொபைல பல சமயங்கள்ல காதுல ஹெட்போன் மாற்றவங்க, ப்ளூடூத் இப்போ வந்துருச்சு, ஒண்ணுமே தெரியாது, காதுல என்ன மாட்டிருக்கான்றே தெரியாது. ப்ளூடூத் அது எதையாவது பஞ்சு அடிச்சு அடைச்ச மாதிரி அடைச்சிட்டு அப்படியே கேட்டுட்டு படுத்தாரு. அதை ஆஃப் பண்ண கூட இல்லை, அது ஓடிக்கிட்டே இருக்கு, இவர் தூங்கிக்கிட்டே இருக்காரு. அப்படியானால் தூக்கத்தினுடைய கடைசி நிலை என்ன? எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அந்த ரூஹ் அப்படி திரிந்து விட்டால் அந்த ரூஹ் எப்படி தெரியும்? அது இசையையும் சினிமாவையும் கதையையும் அதையும் இதையும் ஊரு பலாயும் போல கேட்டு அதுக்கு உமரதி அல்லாஹ் சொல்லுவாங்க, திக்ருல்லாஹி ஷிஃபாவுன் திக்ருல்லாஹி ஷிஃபாவுன் வ திக்ருன் நாஸி தவாவுன். அல்லாஹ்வை திக்ர் செய்வது ஷிஃபா, நிவாரணம், நோய் நிவாரணம். மக்களை பற்றி பேசுவது வியாதின்னு சொன்னார். மக்களை பற்றி பேசுவது வியாதி, அது ஒரு நோய். ஆனா இன்னைக்கு அதுதான் நிறைய நடக்குது. மக்களை பற்றி ஒண்ணு உட்கார்ந்து பேசுவோம், அல்லது மொபைல்ல பேசுவோம். மொபைல் என்ன ஊறுபலாகி போறோம், அதுல வரும், கண்டது கழியதெல்லாம் வரும். அசிங்கமானது மட்டுமல்ல, தேவையில்லாத, நமக்கு தேவையில்லாத எல்லாமும் அதுல வரும். இரவு படுக்கும் பொழுது இதை பார்த்துட்டு படுத்துட்டா காலையில முடிக்கும் போது அவன் எப்படி முடிப்பான்? நிம்மதி இல்லாம தான் முடிப்பான். பிரச்சனை முடிஞ்சு போகாது, திரும்பவும் அந்த பிரச்சனைகள் ஆரம்பமாகும். அல்லாஹ்விடத்தில் இரவு நேரத்திலே பிரச்சனைகளை ஒப்படைத்து விட்டு படுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்திலையும் கூட பிரச்சனையை விடவில்லை என்றால் மறுநாளும் அப்படித்தான் தொடரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி எல்லா நிலைகளிலும் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். சின்ன ஸ்போர்ட்ஸ், அதாவது நடையிலே செய்ய வேண்டிய திக்ர்கள் நிறைய உண்டு. சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு என்ன தேவைப்படும்? உட்காரணமா ஒது கூட தேவையில்லை. தொழுகைக்கு ஒது தேவை, தொழுகைக்கு ஒது தேவை, திக்ருக்கு ஒதுவும் தேவையில்லை. ஒதுவோடு இருப்பது சிறந்தது என்பது வேறு விஷயம். ஒரு மூமின் எல்லா நேரத்திலும் ஒதுவோடு இருப்பார். ஆனால் ஒது இல்லாவிட்டால் கூட திக்ர் செய்யலாம். நடை பாதையிலே சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? யாருக்கு குர்ஆன் மனப்பாடமாக இருக்கிறதோ அவர்களுக்கு ஏன் குர்ஆன் ஓத முடியாது? எல்லா நேரத்திலும் நம்முடைய நாவு அப்படி திக்ரில் திளைத்து விடுமேயானால் தேவையில்லாத பேச்சுக்கள் வாயில் வராது. இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் எழுதுவார்கள், இப்ராஹிம் அல்-கௌலானி, அபு முஸ்லிம் அல்-கௌலானி அவர்களை பற்றி எழுதுவார்கள், அவர்களுடைய நாவு எப்பொழுதுமே திக்ரில் திளைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு தடவை வந்தாரு, திக்ர் செஞ்சுக்கிட்டே வந்தார். அப்ப ஹஜ்ரத் முஆவியா அவர்கள் கேட்டாங்க, என்ன செஞ்சுட்டு வர்றீங்க, பைத்தியமான்னு கேட்டாங்க, ஜுனூனான்னு கேட்டாங்க. ஆமா, இது ஜுனூன் தான் சொன்னாங்க. ஜுனூன் இலா ரிதுவானில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடிய பைத்தியம் இது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடிய பைத்தியம். ஜுனூன் இலா அத்தா இல்லா, அல்லாஹ்வுடைய கொடையை ஏற்றுக்கொள்ளும் பைத்தியம் இது. இது அல்லாஹ்வோடு இணைகிற பைத்தியம். திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள். அதே அபு முஸ்லிம் அல்-கௌலானி
ரஹிமஹுல்லா அவர்கள் சஹாபியும் அல்ல, ஆனால் ஒரு நேரம் வந்தது, அஸ்வதுல் அனசி என்கிற நபுவத்தை வாதம் செய்தவன் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். நீ நபி என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி, அதற்கு பிறகு நபி கிடையாது என்று மறுத்தார்கள். அதற்காக வேண்டி அஸ்வதுல் அனசி அபூ முஸ்லிம் அல் கௌலானி என்ன செஞ்சான் தெரியுமா? பெரிய நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அதில் தூக்கி வீசும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி நெருப்பில் போடப்பட்டார்களோ அதே போன்று அபூ முஸ்லிம் அல் கௌலானி போட்டார். தாரீഖ்ல வருது, அவங்க சொல்லுவாங்க, எப்பொழுது என்னை தூக்கி போடப்பட்டுச்சோ அப்ப நான் சொன்ன ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், பொறுப்பாளனில் அவனே சிறந்தவன், இதைத்தான் ஓதினேன் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் இருக்கிறது, அதைத்தான் ஓதினார்கள். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனே பொறுப்பாளன் சிறந்தவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி, அல்லாஹ் முஅஜிசாவின் அடிப்படையிலே அவர்களை நெருப்பிலிருந்து பாதுகாத்தான். அதே போன்று அபூ முஸ்லிம் அல் கௌலானியை அல்லாஹ் நெருப்பிலிருந்து பாதுகாத்தான். சரித்திரம் சொல்கிறது, ஆச்சரியமாக இல்லையா? எப்படி அது சாத்தியப்பட்டுச்சு? நெருப்பிலை தூக்கி போடப்பட்ட பிறகும் அவர்கள் நெருப்பிலிருந்து நிம்மதியாக வெளியேறி வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நாவு திக்ரிலே திளைத்திருந்தது எப்பொழுதுமே. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல் அஹத் அல் அஹத் என்பதை சொன்னார்கள். அல்லாஹ் காப்பாற்றினான். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அபூ முஸ்லிம் அல் கௌலானியை பார்த்து, அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஒரு மனிதனை கொடுத்திருக்கிறானே, அவனுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட திக்ர் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எல்லா விதமான பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் ஆறுதலை அல்லாஹ் ஏற்படுத்தி வைப்பான், நிம்மதியை ஏற்படுத்தி வைப்பான். சொல்லி பார்ப்போம் என்று சொல்லக்கூடாது, அல்லாஹ்வின் ஈமான் வச்சு சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் அப்படி வந்துச்சு, நமக்கும் அப்படி வருதான்னு பார்ப்போம், நமக்கும் கஷ்டம் போகுதான் பார்ப்போமே. இது டெஸ்ட் பண்றது, அல்லாஹ்வை சோதிக்கிற இடம் அல்ல. அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையும் ஈமானும் இருந்தால் அபூ முஸ்லிம் அல் கௌலானியை பாதுகாத்தது போன்று பாதுகாப்பான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தது போன்று பாதுகாப்பான். அது நபிக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் அதை கொடுத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே எல்லா நேரத்திலும் சாதாரண சின்ன சின்ன துஆக்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், என்ன காசு தேவை, என்ன நேரம் தேவை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது ஹபீபத்தான் அலல் லிசான், நாவுக்கு ரொம்ப லேசான இருக்கு. அதே சமயத்தில் சத்தீலத்தான் மீசான், அது தராசு தட்டில ரொம்ப கனம் வாய்ந்ததாக இருக்கும். ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிக பிரியமான வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை, 2 தடவை கேட்டா சொல்லிடலாம். ஆனா அல்லாஹ்வுக்கு ரொம்பவுக்கு பிரியமான வார்த்தை. அப்படிப்பட்ட உன்னதமான சாதாரண எளிமையான திக்ருகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும், நம்முடைய நிலைகள் மாறும் பொழுதும் சரி, எல்லா நிலைகளிலும் சரி, ரப்பை நினைத்து அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ்வுடைய நினைவோடு மௌத் வரையிலும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாக்கிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.